உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்த நேரத்துல ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஐஸ்கிரீம் சாப்பிடுதாங்க. பனியில போய் ஐஸ் சாப்பிடுறாங்க. எங்க சளி பிடிச்சுக்க போதுங்க. ஏ புத்தி கட்டவள, மழையா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நேரத்துல ராத்திரி குல்ஃபி ஐஸ் திங்கிறது இதெல்லாம் ஒரு சந்தோஷம். இதுல என்னங்க சந்தோஷம்? ஐயோ, தெருவில் விற்க மல்லிப்பூவை நீ வாங்கி வச்சா எப்படி இருக்கும்? அதே மல்லிப்பூ நான் வாங்கிட்டு வந்து உன்கிட்ட கொடுத்தா அப்படியே முகம் மறந்து போவோம்ல. ரெண்டு மல்லிப்பூ தானே. நீ வாங்கினாலும் மல்லிப்பூ தான், நான் வாங்கினாலும் மல்லிப்பூ தான். அதையே நான் வாங்கி கொடுத்தா உனக்கு ஒரு சந்தோஷம் வருதுல்ல, அந்த மாதிரி தான் இதுவும். ஏய், தெருவில் எப்படி நின்னுகிட்டு நீ வெக்கப்படாத. வா வா வா, உள்ள போலாம் வா. ஏங்க, நாமளும் குல்ஃபி ஐஸ் சாப்பிடலாங்க. இந்த வயசுல இந்த நேரத்துல உனக்கு குல்ஃபி ஐஸ் கேக்கா? சரி சரி, வா வா, வெக்கப்படாம வா. என்ன பாஸ், அங்க பாருங்க. என்ன மாப்பிள, எங்கேயோ போறீங்கன்னு உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தா ரெண்டு பேரும் குல்ஃபி ஐஸ் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அது ஒண்ணு இல்ல அங்கிள், சீதா தான் கேட்டா. ஆமா, நீங்க தூங்கலையா? அப்பா, எப்பவுமே போலீஸா இருக்காதிய. இந்த வாட்டி நான் இல்லம்மா, உங்க அம்மா. ஆமா சீதா, குல்ஃபி நல்லா இருக்கா? அண்ணே, இன்னும் 2 குல்ஃபி ஐஸ் கொடுங்க. சரி. குல்ஃபி ஐஸ் மாப்பிளைக்கு பிடிச்சிருக்கு. ஆமாங்க. இந்தாங்க சார். இந்தாங்க, கொண்டாங்க குல்ஃபி ஐஸ்மா. இன்னொன்னு சாப்பிடுறியா? இல்லங்க சார், வேற ஏதாவது? சீதா, உங்க அப்பா இப்படியெல்லாம் ஒரு நாள் கூட வாங்கி தந்ததே இல்ல தெரியுமா? ஒரு ராத்திரியாவது என்ன அழைச்சிட்டு போய் எனக்கு ஐஸ் வாங்கி கொடுத்துருக்கீங்களா? ஏண்டி, கொஞ்சம் முன்னாடி என்ன சொன்ன, இப்ப என்ன சொல்லுத? இல்லங்க, இப்படி நட்ட நடு ராத்திரியில ஐஸ் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தெரிஞ்சும் நீங்க எனக்கு வாங்கி தரல. இங்க பாரு, உனக்கு நகை புடவெல்லாம் வாங்கி கொடுக்கலன்னு சொல்லி பரவாயில்ல, ஐஸ்கிரீம் கூட வாங்கி தரலன்னு மாப்பிள்ளை கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றிய. அவர் இன்னும் ஐபிஎஸ் முடிக்கல, இந்த கம்ப்ளைண்ட்லாம் எடுக்க மாட்டாருமா? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.